ஹே காய்ஸ் நைட்டு டின்னர் எப்போதுமே நம்மளோடது தான். ஸோ சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு வச்சுட்டு என்ன கிரேவி செய்யலாம்னு சொல்லி மண்டைய பிச்சுட்டு உட்காந்துருந்தேன். ஆளாளுக்கு ஒண்ணு சொன்னாங்க. ஜெகதீஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா செய்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலாவா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய டிஷ் தெரியுமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்ல. ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதும், இந்த டைம் நான் செய்றேன் அப்படின்னு சொன்னதும் பயங்கர ஜாலியாயிடுச்சு. ஆனா அதுக்கு தேவையான பொருள் ஒண்ணு கூட வீட்ல இல்ல. டக்குன்னு Zeptoல ஆர்டர் போட்டோம். 10 மினிட்ஸ்ல எடுத்து வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஆனா இவர என்னால சுத்தமா நம்ப முடியல. ஏன்னா ரோட் சைட் காளான் செய்யும்போது செஞ்ச சம்பவம் அப்படி. ஸோ பயங்கரமா சொதப்பி அத வாயிலே வைக்க முடியாத பண்ணிடுவாரோ! அதுவும் இல்லாம ஃப்ரைடே வேற மீட்டிங்ன்னு ஏதாச்சும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அம்போன்னு விட்டு போயிடுவாரோ! அப்படின்லாம் வந்து நெறைய குறுக்கு விசாரணை பண்ணி தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேரும். வந்து சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நல்லா பேருக்கு ஏத்த மாரி பட்டர்லாம் நல்லா தூக்கலா போட்டு தான் செஞ்சுட்டு இருந்தாரு. பார்க்கவே கொஞ்சம் டெம்ப்டிங்கா தான் இருந்துச்சு. என்ன வேணா தாங்கிக்கலாங்க. இந்த மசாலா பொடி தூவும்போது இந்த செஃப் மாரி ஒரு ஆட்டிட்யூட் பண்ணுவாரு பாருங்க. அத மட்டும் சகிச்சுக்கவே முடியாது வாழ்க்கையில. இந்த ஃப்ரெஷ் கிரீமையும், கஸ்தூரி மேத்தியும் இதுவரைக்கும் நான் பார்த்ததும் இல்ல. அத வாங்கி எந்த டிஷ்லயும் போட்டு சமைச்சதும் இல்ல. பட் அத போட்டதுமே அந்த டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம சூப்பரா, ரிச்சா, டேஸ்ட்டா மாறிடுச்சு. இன்னும் கூட முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தா சப்பாத்திக்கு பதிலா பட்டர் நான் செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த டைம் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ட்ரை பண்ண போறோம். பட் பன்னீர் பட்டர் மசாலா செம்ம சூப்பரா வந்திருந்துச்சு.